வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்கலன்னா, என்னோடய பிறந்த நாள் போச்சு. இப்போ ஏப்ரல் 19க்கு நான் அதுக்கு வீடியோ எடுக்கலை. லாஸ்ட் இயர் போட்டிருந்தேன். அப்போ அன்னைக்கு திடீர்னு ஒரு பார்சல் வந்துச்சு. எனக்கே தெரியாது, என்னடா இவ்வளோ பெரிய பார்சல் வருதுன்னு வாங்கினேன். பயந்துட்டு தான் வாங்கினேன், இவ்வளோ பெரிய பார்சல் யார் அனுப்பிட்டான்னு. அப்புறம் பிரித்து பார்க்கும்போது தான் தெரியுது, எங்கள் பொண்ணு சுகந்திமா டெல்லியிலேருந்து எனக்கு பிறந்தநாள் பரிசாக இந்த மிக்ஸி அனுப்பி விட்ருக்கு. இது சுஜாதா மிக்ஸி. இது திறந்து பார்த்தேன், நல்லாயிருக்கு. ஆனால் இன்னும் வெளியே எடுக்கலை, நான் காமிக்கிறேன். இதோடைய எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 7,920 ரூபா போட்டிருக்கு. ஆனால் அமேசானில் இப்போ செக் பண்ணி பார்த்தேன், அது 6,000 ரூபாய்க்கு போட்டிருக்கு. ஆனால் எங்கள் பொண்ணு எத்தனைக்கு வாங்கிச்சின்னு தெரியாது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், திறந்து பார்க்கலாம். இது வந்து பவர்ஃபுல்லு வந்து 900 வாட்ஸ் இருக்குது மோட்டாரோடது. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மிக்ஸி கிரைண்டர் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். திறந்துட்டோம். இது இதுக்கு அளவாக இருக்குது, ரவுண்டாக இருக்குது. இது வந்து சின்னது, நம்ம சட்னி எல்லாம் அரைக்கிறதுக்கு. அது சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இது நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு, பொடி பண்ணுறதுக்கு, அதெல்லாமே. இது ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கு. நம்ம எப்போதுமே ஒரு மிக்ஸி வாங்கும்போது இந்த ஜூஸர் அதிகமாக வராது, இன்னொரு ஜாரு தான் கொடுப்பாங்க. இதில் ஜூஸர் இருக்குது. பொதுவாக சொல்லப்போனால் இது மெயின் ஒரு பாடி வருது. அதுக்கப்புறம் சின்ன மிக்ஸி, இது மீடியம், ஒரு ஜூஸர் இது வருது. இப்போ இது வந்து சின்ன ஜார் தான், ஆனால் நல்லா இருக்குது. இந்த மூடி பாருங்கள், கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக இருக்குது. இல்லைன்னா நம்ம பழைய மூடின்னு இப்படி கை வச்சு பிடிக்கணும், தண்ணி வெளியே வராமல். அப்புறம் விட்டாலும் பயம் மேலே தெரிச்சிருமோன்னு. ஆனால் இதை வந்து இது நல்லா லாக் பண்ணிவிட்டு வச்சுட்டா நல்லா கரெக்டாக நம்ம பிடிக்க கூட வேண்டாம். இது பழைய மாடல், இது புதுசு. எனக்கு தோணுது ரெண்டும் சேம் சைஸாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து நீளமாக கொஞ்சம் இருக்குது, இது கொஞ்சம் உருண்டையாக இருக்குது, கொஞ்சம் இப்படி. இது மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எதுக்குன்னு தெரியல. ஒரு சமயம் தண்ணி கிண்ணி உள்ளுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் இதில் அந்த மாதிரி இல்லை, பழைய மாடலில். இது பாருங்கள், இது ஜூஸர் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இது ஹேண்டில் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. இது நம்ம திறக்க வேண்டாம், இது எப்படியே போட்டுட்டு இப்படியே இது பண்ணிக்கலாம். இது ஏர் டைட் இல்லை, இது உள்ளுக்குள்ளே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பவுடருக்காக கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அதை அரைக்கும்போது கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் நம்ம, அதுதான் கொஞ்சம் பத்திரமா இருக்கும். இது சும்மா உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் போட்டது லோ, மீடியம், ஹை, இப்படி 3 இது இருக்குது. இந்த பக்கம் ஆஃபு. இது இடம் அடைக்கிறதில்ல, ரவுண்டாக. ஆனால் நல்ல வெயிட் இருக்குங்க. இது தூக்குறது கொஞ்சம் கஷ்டம். அது நம்ம பழைய மிக்சியெல்லாம் ஈஸியாக தூக்கிடலாம், இது கொஞ்சம் வெயிட் இருக்குது. இது கலரு ஒயிட்டாக இருக்குது. ஆனால் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். எனக்கு இதோட மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது 900 வால்ட்டு இது மோட்ரு வேறு, நல்லா அரைக்கும்னு நினைக்கிறேன். நான் அரைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இந்த சுஜாதா நல்லா தான் இருக்கணும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்ஸி வாங்குகிறவங்க இதை பார்த்துட்டு வாங்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர்.